கும்பமேளா நாம் எல்லாம் பார்த்துருப்போம். பத்திரிகைகள்லேயும் செய்திகள்லேயும் இந்த கும்பமேளாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துருக்கலாம். பயங்கரமான கூட்டங்கள், அங்கே வந்து புனித நீராடுறதுக்காக வரக்கூடிய சாதுக்கள், அகோரிகள், அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க இவங்க, இந்த லேடி. இது முன்னாடி நம்மலாம் பார்த்தது கிடையாது. இப்போ வந்து பெண்கள்லேயும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ட்ரெஸ் இல்லாமல் முன்பக்கம் மார்புகள்லாம் திறந்து போட்டுட்டு அப்படியே பப்ளிக்கில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. இது என்ன வகையான பக்தின்னு எனக்கு தெரியல. இது வந்து இந்து மதத்தில் சொல்லப்பட்டதா, இது யார் இதெல்லாம் வந்து சொன்னது, இந்த விவரங்கள்லாம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவில் வந்து நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா கீழ்ப்பக்கம் வந்து சுத்தமாக அப்படியே தெரியுது, மார்பகங்கள்லாம் சுத்தமாக தெரிய வச்சுட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படியே பப்ளிக்கில் வருது, எல்லோரையும் பார்த்துட்டு சிரிக்குது, என்னென்னமோ சொல்லுது. சரியா? அடுத்து இந்த சிறுவனை பாருங்கள். இந்த பையனுங்களோட வயசு வந்து வெறும் 14 வயசு தான். அந்த நெறியாளர் கேட்குறாப்புல, உனக்கு எத்தனை வயசுப்பா, எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துட்டுருக்குற அப்படிங்கிறப்ப, நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக வரேன். நான் 14 வருஷமாக, 15 வயசு எனக்கு, நான் 14 வருஷமாக வரேன். அப்போ வந்து 6 மாதத்துலேயே வந்து இவனை வந்து இங்கே வந்து விட்டுறாங்க. அப்போது இது வந்து அதாவது சிறுவர்கள் கொடுமைப்படுத்துறது இல்லையா? அது அவன் பொதுவாக அவன் சாதுவாக மாறணுன்னாக்க அவனுக்கு வந்து என்னான்னு விளங்கணும், தான் வந்து என்னவாக போகிறேன் அப்படிங்கிறது. அது எல்லாமே பெற்றோர்கள் வந்து இப்படி வந்து பையனை நேர்ந்து விடுறது மாதிரி விட்டுட்டு போகிறது வந்து இருக்குது. இது வந்து மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா இதை வந்து தடை செய்யணும் முதல்ல. இப்படி வந்து சிறுவர்கள் வந்து கொண்டு வந்து விடுறத. महाराज जी, कितना उम्र है आपका? 15 वर्ष। 15 वर्ष। कितना साल से आप दुनिया रमाए हुए हैं? 14.5 साल से। 14.5 साल से, मतलब मात्र 6 महीना का जब थे तब से अभी नागा साधु का धारण कर लिया। கவனிச்சிங்களா? இதுதான் 15 வயசுலேயே இப்போ 15 வயசாகுது. நான் வந்து 14 வருஷமாக இங்கே இருக்கிறேன் நான் அப்படிங்கிறப்பல அந்த பையன். அப்போது இது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது அந்த பையனுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ நாகா சாதுவாக மாறிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இனிமேல் வந்து உழைச்சிலாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே பிணங்களை சுட்டு தின்னுட்டு கஞ்சாவுக்கு அடிமையாகி அப்படியே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படியே ஊராக சுற்ற வேண்டியது. இப்படி தான் இந்த பையனோட வாழ்க்கை இனி போகும். இது வந்து மிகப்பெரிய கொடுமை. இதை வந்து தடை செய்யணும் இதை முதல்ல. அடுத்து இந்த பெண்ணை பாருங்கள். இந்த பெண்ணு அப்படியே அழுகுது. இந்த பெண்ணை யாரை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துருக்குறாங்க கும்பமேளாவில். அந்த பெண்ணோட பேரை சொல்லுது, தான் பிறந்த ஊரை சொல்லுது. அப்புறம் வந்து என்ன அப்பா கிட்டவா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்றாக்க, இல்லை அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்லுது. யாரோ மிரட்டி வச்சுருக்குறானுங்க. அந்த பெண்ணை பார்க்குறது பாவமாக இருக்குது. இது மாதிரியான இந்து குடும்பங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி சீரழிக்கிறதுல இவர்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. மத சம்பிரதாயம்னாக்க அந்த பெண்ணுக்கோ அந்த சிறுவனுங்களுக்கோ பாதுகாப்பு இருக்கணும். இப்போ வந்து போலீஸ் வந்து அதுக்கு பிரச்சனைகள் பண்ணி யார் கொண்டு வந்தது, எங்கேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த வீடியோவையும் பாருங்கள். इसके पिताजी से बात किया जाएगा। नाम बताओ बेटा। प्रेमचंद मौर्य। घर बताओ, जिला बताओ। जिला भदोही। ये बताओ बेटा, कहाँ जाना चाहती हो? कहाँ जाना चाहती हो बेटा? घर जाना है बेटा? नहीं। नहीं। कहाँ जाना है बताओ? पापा से बात करना है ना? नहीं। नहीं। क्यों, क्या दिक्कत है? कोई परेशानी है? कोई परेशान कर रहा है तो बताओ बेटा। कोई नहीं। देख सकते हैं बच्ची किस तरीके से है। बच्ची जो है डरी सहमी हुई है और बच्ची डर के मारे कह रही है कि हम घर नहीं जाएंगे। चूंकि बच्ची को जो है अकेले महात्मा जी लेके जा रहे हैं जूना अखाड़े के। ये महात्मा जी बता रहे हैं कि हम जूना अखाड़े के हैं, लेकिन अभी पुलिस संपर्क साधने में लगी है कि ये किस अखाड़े के हैं और बच्ची कहाँ की है और बच्ची को किस तरीके से जो है हम लोग रेस्क्यू किए हैं और इस बच्ची को पुलिस कस्टडी में जो है लाए हैं और लगातार संपर्क साधा जा रहा है। इस तरीके से जो है कुंभ मेले को कुछ लोग हैं जो बदनाम कर देंगे, जो और बच्ची डरी सहमी हुई है और इससे हम लोग बात कर रहे हैं।
देख रहे हैं ये अभी बाबा जी को और छोटी बच्ची को ले जाया जा रहा है। पुलिस अधिकारी आए हैं और बच्ची सुरक्षित है और बच्ची के लगातार माँ और पिता से संपर्क किया जा रहा है। देख रहे हैं बच्ची को जो है पुलिस अपने कस्टडी में लेके पूछताछ कर रही है और इस அந்த அந்த குழந்தைய பார்த்தீங்களா, பேசுகிறதுக்கு பயப்படுது. யாருக்கோ பயமுறுத்தி வச்சுருக்கிறானுங்க. அது வந்து பதில் சொல்கிறதுக்கு பயப்படுது, அழுகுது அந்த பொண்ணு. தன்னை அறியாமலே அழுகுது. இப்படி வந்து இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து நிர்வாண சாமியார்களை ஆக்கி என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆண்களையும் கொண்டு வந்து சின்ன சின்ன பசங்களையும் கொண்டு வந்து அவங்களையும் வந்து வாழ்க்கையை வீணடிக்கிறதுல இவர்களுக்கு என்ன லாபம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்டு வந்து இதுதான் இந்துத்துவ ராஜ்யமா அது, இந்து ராஜ்யமா அது.